ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். என் பேர் வந்து ஜேம்ஸ் கென்னடி. நான் வந்து கொளத்தூர்லேருந்து வரேன். இந்த யூனிக் ஹேர் குரூப் வந்து நான் போன ஆகஸ்ட்டில் வந்தேன். எனக்கு இந்த பால்னஸ் பிரச்சனை வந்து ஒரு 10 வருஷமாக இருந்துச்சு. நான் இப்போ நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணேன், மெடிசின்ஸ் யூஸ் பண்ணேன், நிறைய டாக்டர்ஸை போய் பார்த்தேன். ஆனால் எங்கேயுமே பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கல. நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தான் ஃபைனல் சொல்யூஷன். அப்போ அதுக்கும் நான் நிறைய பேரை கன்சல்ட் பண்ணேன், நிறைய கிளினிக்ஸ் போனேன். ஆனால் இங்கே வந்தப்போ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஏன்னா பட்ஜெட் வைஸ் ப்ளஸ் இவங்களோட ரெப்புடேஷன் எல்லாமே ரொம்ப நல்லதாக இருந்துச்சு. நீங்களும் இதில் இன்டர்நெட்டில் பார்க்கலாம். அதனால் நானும் வந்தேன். இங்கே இருக்க டாக்டர்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. எல்லோரும் எனக்கு நான் கேட்ட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணாங்க. அப்போ நான் கேட்ட மாதிரி அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பிளான் பண்ணி ஆகஸ்ட் 26 வந்து எனக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் சொல்லி நாங்கள் முடிவு பண்ணி அதுக்காக நாங்கள் தயார் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்கான ரெகுலர் ப்ரொசீஜர், பிளட் டெஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரி சில ப்ரொசீஜர்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு வந்து 26 ஆஸ் பிளான்டு நாங்கள் தலையில் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம். டோனரும் என் தலையிலேருந்து எடுத்து அன்றைக்கி அது ஃபஸ்ட்டு நாள் ஒரு சர்ஜரி, செகண்ட் டே இன்னொரு சர்ஜரி, 2 சர்ஜரி பண்ணோம். அந்த சர்ஜரி வந்து நான் நினச்சேன் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கும்னு. ஆனால் அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது, தாங்கக்கூடிய மாதிரி இருந்தது. ப்ளஸ் ஃபுட்டு அது எல்லாமே ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் முன்னாடியே சொல்லிட்டாங்க. என்ன சாப்பிடணும், எப்படி இருக்கணும், எப்படி தூங்கணும், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. அதுபடியே நான் செஞ்சேன். இப்போ வந்துட்டு 5 months ஆகிடுச்சு நான் செஞ்சு. ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக எனக்கு இந்த சாப்பிட்றது, தூங்குறது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அடாப்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் அடாப்ட் ஆன பிறகு ஈஸி ஆகிடுச்சு. அப்போ நிறைய அவங்க சில சஜஷன்லாம் சொன்னாங்க. சீட்ஸு, அப்புறமா வெஜிடேரியன் ஃபுட்ஸு, சில ஃபுட்டு வந்து நான்வெஜ் எல்லாம் அவாய்ட் பண்ண சொன்னாங்க. அதெல்லாம் செஞ்சப்போ ஆக்சுவல் கரெக்டான ரிசல்ட் வந்துடுச்சு. இப்போ 5 months ஆகிடுச்சு. இப்போ இந்த வாட்டி 5th month பிஆர்பிக்கு வந்திருக்கேன். என்னோடய ரிசல்ட் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு போல்ட்னஸும் ஒரு கான்ஃபிடென்ஸும் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது முடி இல்லாதப்போ. இப்போ திருப்பி என்னோடய கான்ஃபிடென்ஸ் திருப்பி கிடைச்ச மாதிரி இருக்குது. அதனால் இந்த மாதிரி யோசிக்கிறவங்க, தலை வழுக்கையினால கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க எல்லாருமே இந்த கிளினிக் வரலாம். தாராளமாக இதை செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் கான்ஃபிடென்ஸ் திருப்பி கிடைக்கும். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.